Morning students, today we will discuss the 12th accountancy page number 11 illustration number 7. Okay, on 1st April 2017 Ganesh started his business. On 1st April 2017 underline பண்ணுங்க date. Okay, Ganesh underline பண்ணுங்க proprietor of the business. Okay, started his business with a capital rupees 75,000 அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ இது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் வில் பி கிவன். ஹீ டிட் நாட் மெயின்டைன் ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது அவர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாரு, டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பண்ணலை அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹிஸ் புக்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2018. ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் அவரோட க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் ஃபைண்ட் அவுட் த க்ளோசிங் கேபிட்டல். ஆஃப்டர் தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? இந்த ப்ராப்ளம்லாம் மொத்தம் 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணி கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த ரிப்போர்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போது சார் டிக்டேட் பண்ணுறேன். டிக்டேட் பண்ணும்போது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு அந்த ஒவ்வொரு ஐட்டம் பக்கத்துலேயும் நோட் பண்ணிக்கோங்க. கேஷ்னால் என்ன? அசட். அப்போது அசட் சைடு வரும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக், இதுவும் ஒரு அசட் தான். அசட் பக்கத்தில் எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னாலும் ஒரு அசட் தான். ஃபர்னிச்சர் அப்படின்னாலும் அசட் தான். லேண்ட் அண்ட் பில்டிங் அசட். டெட்டாஸ் அசட். இப்போ கிரெடிட்டாஸில் என்ன? லயபிலிட்டி. கேஷ் அட் பேங்க்கு அசட். பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி. அப்போ அசட்டை ஃபுல்லாக அசட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். கிரெடிட்டாஸும் பில்ஸ் பேயபிள் மட்டும்தான் லயபிலிட்டி. இந்த 2 மட்டும் லயபிலிட்டியில் என்ட்ரி பண்ணிட்டா த டிஃபரன்ஸ் பிட்வீன் லயபிலிட்டிஸில் அந்த அமௌண்ட் எழுதி க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கணும். ஓகே, இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு இந்த ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுங்கள். அதாவது இப்போ சொல்கிறேன், கேஷ் 5,000 அசட் சைடு போட்டுக்கணும். கேஷ் அட் பேங்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எம்டியாக கொடுத்துருக்க கேஷ் கேஷ் இன் ஹேண்டு. 2வது கொடுத்துருக்க கேஷ் கேஷ் அட் பேங்க்கு. 3வது ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அல்லது க்ளோசிங் ஸ்டாக். 4வது டெட்டாஸ் அல்லது சன்ட்ரி டெட்டாஸ். 5வது பில்ஸ் ரிசீவபிள். 6th ஒன் லேண்ட் அண்ட் பில்டிங். 7th ஒன் ஃபர்னிச்சர். அப்போ மொத்தம் 7 ஐட்டம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அசட் சைடு. லைபிலிட்டி சைடு கிரெடிட்டாஸ் 9,000, பில்ஸ் பேயபிள் 6,000. ஓகே, இப்போ அசட் சைடு டோட்டல் பண்ணால் 1,03,000 வரும். 1,03,000லேருந்து நீங்கள் லைபிலிட்டிஸில் இருக்க கிரெடிட்டாஸும் பில்ஸ் பேயபிளும் 15,000 லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 88,000 வரும். ஓகே, இந்த ஸ்டெப்பை முடித்ததுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபார்மெட்டை அப்படியே எழுதணும். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், கிடைக்கிறது ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்மெட்டை எழுதிடுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இதில் 88,000 போல்டாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட்டை 88,000 ரெக்கார்ட் பண்ணிட்டோம். 2வது டிராயிங்ஸு கொடுத்துருக்காங்களா? கீழே லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இல்லுஸ்ட்ரேஷனில் சொல்யூஷனுக்கு மேலே உள்ள லைனில் டியூரிங் த இயர் ஹி withdrew 15,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். அப்போ அந்த 15,000 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுதான் டிராயிங்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? க்ளோசிங் கேபிட்டலுக்கு கீழே ஆட் டிராயிங்ஸ் 15,000ன்னு 2வது லைனில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3வது சொல்யூஷனுக்கு மேலே உள்ள லைனில் பாருங்கள். டிராயிங்ஸுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? He introduced further capital of 20,000. Introduced further capitalனா அதுக்கு என்ன டேர்மு? அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலில் லெஸ் பண்ணுவோம். அப்போது க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் 2ஐயும் ஆட் பண்ணால் 1,03,000. அதில் இருந்து எதை லெஸ் பண்ண போகும்?
அடிஷ்னல் கேபிட்டல் 20,000 லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் கேபிட்டல் வந்து 83,000. 83,000ல் 75,000 ஃபஸ்ட்டே நான் உங்களை அண்டர்லைன் பண்ண சொன்னேன் ஓப்பனிங் கேபிட்டல்னு. அதை லெஸ் பண்ணால் ரிவர்ஸ் வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்தால் ப்ராஃபிட். இது வந்து ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. இன்கேஸ் ரிவர்ஸில் வந்தால் தான் லாஸ். ஆனால் நமக்கு இது பாசிட்டிவ் தான், டைரெக்டாகவே டெடக்ட் பண்ணிட்டோம். 83 - 75 = 8 இல்லையா? 83,000லேருந்து 75,000 டெடக்ட் பண்ணி 8,000 ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒன்ஸ் மோர் இந்த ப்ராப்ளம் வச்சு டிக்டேட் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பென்சில் எடுத்துகிட்டு எந்தெந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்கங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அதில் டேட்டை ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தா அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்புறமா ஃபுல்லாக ப்ராப்ளம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி அசட் சைடு எதெல்லாம் எழுதணும், லைபிலிட்டி சைடு எதெல்லாம் எழுதணும் நல்லா கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணதுக்கடுத்து ட்ராயிங்ஸ் இருந்தால் ட்ராயிங்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அடிஷ்னல் கேபிட்டலை அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ப்ராப்ளமே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, அதுக்கு பதில் க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன பண்ண போகிறீங்க, க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட போகிறீங்க. அப்புறமா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கான ஃபார்மெட்டை எழுதி ஆன்சர் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.